அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, கரண்ட் அடுப்பு அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தும் அதிக வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு. நீங்கள் அதிகமாக கரண்ட் அடுப்பு வர பிரச்சனையே என்னென்னா தண்ணீர் அதிகமாக சிந்துறது தான். பாடியில் உள்ள ஸ்டிக்கர் வீணாக போய் தண்ணீர் லீக்கேஜ் ஆகிடுது. அதேமாதிரி பாடி டேமேஜ் ஆகும் பொழுதும் தண்ணீர் லீக் ஆகிடுது. இப்போ தண்ணி லீக் ஆகுதுன்றது எப்படின்னா, அதை உடனே நீங்கள் தொடச்சி காய வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் அப்படியே சமைக்கும் பொழுது தண்ணீர் உள்ளே வந்துடும். எந்த அளவுக்கு உள்ளே வந்துடும்னா, போர்டு மேலே ஷார்ட் ஆகிடும் பாருங்கள். அந்த போர்டுக்கு கீழே அந்த இடத்துலலாம் இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. தண்ணி ஸ்ப்ளிட் ஆகி நீங்கள் போர்டை டேமேஜ் பண்ணிவிடுது. பத்தாவதுக்கு இந்த ஃபேன் மூலயமா உள்ள ஓவராக டஸ்ட்டு வரும். அப்போ நீங்கள் அடுப்பு பயன்படுத்தக்கூடிய இடம் டஸ்ட் இல்லாத இடமா வச்சு பயன்படுத்தணும். அப்போ டஸ்ட் இல்லாத இடமா இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா இந்தமாதிரி ஒட்டடை டஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப அதிகமான குப்பைகள் உள்ளே வந்துடும். இப்போ தண்ணீர் ஒரு பக்கம், அந்த அதை சரி பண்ணாத அளவுக்கு, ஹீட்டு குறையாத அளவுக்கு, காற்று உள்ளே போகாத அளவுக்கு டஸ்ட்டு ஓவராக வந்துடுது. இங்கே பாருங்கள், சுவிட்சு இதிலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ இந்த ஐசியில் கவனிங்க. இந்த ஐசி எவ்வளோ பல்ஜியாக இருக்குது பாருங்கள். பூஞ்சையாட்டி தண்ணி பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ கஸ்டமர் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும், தண்ணி பட்டால் இந்த அளவுக்கு ஆகும்ன்ட்டு. இந்த முன்னாடி பக்கம் பாருங்கள். இப்போ இந்த சுவிட்சு கவனிங்க. இந்த சுவிட்சில் எவ்வளோ தண்ணி பட்டு ஷார்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பட்டாலே ஷார்ட் சர்க்யூட்டு ரொம்ப வேகமாகிடும். இதுதான் ஐஜிபிடி. இந்த ஐஜிபிடி ரொம்ப தண்ணி பட்ட உடனே ரொம்ப சீக்கிரம் ஃபால்ட் ஆகக்கூடிய பொருள். இப்போ நம்ம இது ஐஜிபிடி மாற்றி அடுப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட் எவ்வளோ வருது பாருங்கள். கேட் வோல்ட் 5 ஆம்ஸ் வருது, அது 5 வோல்ட் வருது, 5.74 வோல்ட்டு. ஆக்சுவலாக இது ரொம்ப சரியான அடுப்பு வோல்டேஜ். அவுட்புட்டு 5.7 வோல்ட் வருதுன்னா அடுப்பு நல்லா லைஃப் வரும். இப்போ நம்ம ஐஜிபிடி மாற்றியாச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப நிறைவான வகையில் நம்ம இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ என்னென்னா, இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேலே ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம், அதாவது தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது அடுப்பை மீண்டும் பழுது வராமல் பார்க்குறது யாருன்னா கஸ்டமர் தான். கஸ்டமர் வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வோல்டேஜ் முன்ன பின்ன வரும். அப்போ நம்ம தண்ணி அதிகமாக உள்ளே சிந்தும் பொழுது மறுபடியும் ஃபால்ட்டு வரும். அதனால் வாடிக்கையாளர்கள் கவனமாக பயன்படுத்தி இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.